இறைவன் ஒருவரே. ஓம் சாந்தி. இறைவன் சிவ தந்தை தான் ஒரே இறைவன் என்று சொல்லப்படுகின்றது. தேவதைகளை கூட, அதாவது லக்ஷ்மி நாராயணர் கூட தேவதைகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் மனிதர்களாக இருக்கும் காரணத்தினால் அவர்களை இறைவன் என்று சொல்ல முடியாது. அதே போல பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரும் தேவதைகளே. அவர்களும் உடலை கொண்டுள்ளவர்களாக, அதாவது சூட்சும உடலை கொண்டுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். சூட்சும உலகம் கூட படைப்பாக இருக்கின்றது. மேலும் தேவதைகள், பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அனைவரும் தந்தையின் படைப்புகளாக இருக்கின்றார்கள். தந்தையோ இறைவனோ சிவ தந்தையோ படைப்பவர். நாம் அனைவரும் படைப்புகள். ஆகையால் இறைவன் ஒருவரே என்று சொல்லப்படுகின்றது. அது மிகவும் சரியானதாகும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். பிறகு பூஜிக்கும் போது சிவனை ஒரு பெரிய லிங்கமாக ருத்ர ஞான பூஜையில் செய்து விடுகின்றார்கள். ஆனால் சாலை கிராமங்களையோ மிகவும் சிறியதாக நிறைய அளவில் செய்து விடுகின்றார்கள். ஆனால் சிவ தந்தையோ ஒரு லிங்கம் மட்டும்தான் வைக்கின்றார்கள். அதாவது ஒரு பெரிய லிங்கம் சிவனுக்காகவும் மற்ற நிறைய சாலி கிராமங்கள் வைத்து விடுகின்றார்கள். ஆகையால் சாலி கிராமங்கள் நிறையதாக இருக்கின்றது. ஆனால் சிவனோ ஒருவராகத்தான் இருக்கின்றார். ஆனால் சாலி கிராமங்களுக்கும் பூஜை செய்கின்றார்கள். ஆனால் சிவனோ மிகவும் பெரியவராக, உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார். அவரின் பூஜையில் கூட அரளிப்பூவை வைக்கின்றார்கள். ஆனால் கிருஷ்ணரின் பூஜைக்காக நறுமணம் தரும் மலர்களை வைக்கின்றார்கள். ஏனென்றால் சிவனோ இந்த துக்கதாமத்தில் வருகின்றார். அவர் அனைவரின் துக்கங்களை போக்கி சுகம் கொடுப்பவராக வருகின்றார். ஆதலால் துக்க உலகில் வருவதன் காரணமாக அவருக்கு நாம் தானம் கொடுக்கின்றோம். அனைத்து விகர்மங்களையும் தானம் கொடுக்கின்றோம். நமது பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றார். ஆதலால் அவருக்கு இந்த அரளிப்பூவை படைக்கின்றார்கள். ஆனால் கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசனாக இருக்கும் காரணத்தால் அவருக்கு நறுமணம் மிக்க மலர்களால் பூஜிக்கின்றார்கள். ஆகையால் இதை அனைவருக்கும் நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டும். தந்தையோ இப்பொழுது இந்த கலியுகத்தில் தான் வருகின்றார். இந்த கலியுகத்தை வந்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகின்றார். ஆனால் இறைவனோ ஒருவர்தான். அவருக்கு ஷரீரம் கிடையாது. அவர் ஒரு ஒளி புள்ளியாக, ஜோதி பிந்துவாக இருக்கின்றார். ஆகையால் அவர் இப்பொழுது இந்த ஒரு நேரத்தில் தான், சங்கம யுகத்தில் தான் நம் குழந்தைகளை, அதாவது படைப்புகளை, அனைத்து குழந்தைகளையும் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அவர் எப்படி படைக்கிறார் என்றால், இந்த ஞான முத்துக்களின் மூலம் அவர் படைக்கின்றார். சொர்க்கத்தை படைக்கின்றார். மேலும் ஸ்தாபனை செய்கின்றார். ஆகையால் நாம் இப்பொழுதுதான் இறைவனை உணர முடியும் மற்றும் அவரின் மீது அன்பு செலுத்த முடியும். மேலும் அவரின் ஆஸ்தியை அடைய முடியும். ஓம் சாந்தி.